ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ இயேசு கிறிஸ்து எப்படி பிசாசை குறித்து சில காரியங்களை சொல்றார். ಅಲ್ಲಿ ಸೈತಾನನ ಕುರಿತಾಗಿ ಯಾವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ இங்க வந்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ಮೊದಲನೇದಾಗಿ ಇಲ್ಲಿ ಗಮನಿಸಿಕೊಳ್ಳೋಣ. 14 இருந்து 26வது வசனம். லூக்கா 11வது அதிகாரம் 14 இருந்து 26வது வசனத்துல இயேசு கிறிஸ்து பிசாசை குறித்து சில காரியங்களை சொல்றார். ಅಲ್ಲಿ ಸೈತಾನನ ಕುರಿತಾಗಿ 14 ರಿಂದ 26 ವಚನಗಳಲ್ಲಿ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அங்க என்ன சொல்லுது? ಅಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ತಾ ಇದೆ? பிசாசு வந்து என்னைக்கு வந்து அவன் வந்து ஒரு ஒற்றுமையா செயல்படுவானாம். பிசாசு வந்து நான் பார்த்துருக்கிறேன் நிறைய வாட்டி. நான் இந்தியா நாட்டிலையும் பிசாசு வேற மாதிரி செயல்படுறான், ಅಮೆರಿಕ ನಾಟ್ಲಿயும் பிசாசு வேற மாதிரி செயல்படுறான். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೀನಿ, ನಾನು ಅನೇಕ ಬಾರಿ ನೋಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಸೈತಾನನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಡೆಸ್ತಾನೆ, ಬೇರೆ ದೇಶಗಳಲ್ಲಿ ಬೇರೆ ರೀತಿಯಾಗಿ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவன் இந்தியாவில் இருக்கிற வாலிப பிள்ளைகளையும் பசங்களையும் வேற மாதிரி இது பண்றான், ಅಮೆರಿಕಾல எப்படி பண்ணுமோ அப்படி பண்றான். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಯವನಸ್ಥರನ್ನ ಆತನು ನಡೆಸಲ್ಪಡಬೇಕು ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಹೊರಗಿನ ದೇಶದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಆ ಯವನಸ್ಥರನ್ನು ನಡೆಸಬೇಕು ಆ ರೀತಿಯಾಗಿ ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. நீங்க ஃபர்ஸ்ட் நான் சொல்லிறேன், இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லிட்டு நான் பிசாசை குறித்து சில காரியங்களை சொல்றேன். ಒಂದು ಅಂಶವನ್ನು ಹೇಳ್ತೀನಿ, ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಒಂದು ಸೈತಾನ ಕುರಿತಾಗಿ ನಾನು ತಿಳಿಸ್ತೇನೆ. இன்னைக்கு பிசாசு அவன் வந்து ஒரு போர் வீரன் இருக்கிறான், அவனை வந்து அவனுக்கு கையில இருந்து கன்னு பாம்பு எல்லாம் புடுங்கிட்டு அவனை நிக்க வச்சா வெறுமையா நிக்க வச்சா எப்படி? அப்படிதான் இன்னைக்கு பிசாசு. ಇವತ್ತು ನೋಡ್ತೇವೆ, ಒಬ್ಬ ಯುದ್ಧ ವೀರನ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಆತನ ಇರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲ ಆಯುಧಗಳನ್ನ ತೆಗೆದು ನಿಲ್ಲಿಸಿದ್ರೆ ಇರ್ತಾನೋ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಸೈತಾನ ಈಗ ಇದ್ದಾನೆ. சோ ஒரு கிறிஸ்தவன் முன்னாடி வந்து பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತನ ಮುಂದೆ ಸೈತಾನನಿಗೆ ಯಾವುದೇ ಅಧಿಕಾರವಿಲ್ಲ. நம்ம எவ்வளோ அவனுக்கு என்ட்ரன்ஸ் கொடுக்குறோமோ, டோரை ஓபன் பண்றோமோ, அந்த அளவுக்கு பிசாசு தான் உள்ள வருவான். ನಾವು ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಬಾಗಿಲನ್ನ ತೆರಿತೀವೋ ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಆತನ ಒಳಗಡೆ ಬರ್ತಾನೆ. அன்னைக்கு என்னாச்சு, ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து ஏதோ படிச்சுட்டு இருந்தேன். அதுல வந்து அவர் சொன்னாரு, இந்த ஸ்போர்ட்ஸ் சீரியல், அது ஒரு சீரியல், ಇಂಗ್ಲಿಷ್ல ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಸೀರಿಯಲ್, ಇದು ನೀವು ಪಾರುಂಗ ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு ಆರ್ಟಿಕಲ್ எழுதியிருந்தார். ಒಬ್ರು ಒಂದು ಕಳೆದ 3 ವಾರಗಳ ಹಿಂದೆ ಒಂದು ಓದುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಒಂದು ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಇದಿದೆ, ಅದನ್ನ ನೀವು ನೋಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಬರೀತಾ ಇದ್ರು. ಸರ್ நான் சரி போய் பாப்போமே, இது கொஞ்சம் நல்லா இருக்கு, இத பத்தி நிறைய கத்துக்கலாம், இதுல வந்து நீங்க மேனேஜ்மென்ட் பத்தி லீடர்ஷிப் பத்தி நிறைய கத்துக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. சரி போய் பாப்போமே அப்படின்னு பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். இது ಫಸ್ಟ್ ಎಪಿಸೋಡ್ பார்த்தேன். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ವ್ಯವಸ್ಥಾಪಕದ ಕುರಿತಾಗಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಡೆಸತಕ್ಕಂಥದ್ದು ಎಂಬುದಾಗಿ ಇದೆಯಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಮೊದಲ ಒಂದು ಎಪಿಸೋಡ್ ಅನ್ನು ನೋಡಿದೆ. ரொம்ப ஃபேமஸ், ವರ್ಲ್ಡ್ ரொம்ப ஃபேமஸ், ಅಮೆರಿಕಾல ரொம்ப ஃபேமஸ் அந்த சீரியல். ಅಮೆರಿಕ ದೇಶದಲ್ಲಿ ತುಂಬಾ ಫೇಮಸ್ ಆಗಿರತಕ್ಕಂಥ ಒಂದು ಸೀರಿಯಲ್. சோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போதே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அவங்க பேசுறது, அவங்க நடத்த, அவங்க எதை குறித்து சிரிக்கிறாங்க, அவங்க எந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் எல்லாம் வந்துட்டு அவங்க வந்து அக்ரி பண்றாங்க, அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ಬಾರಿಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಬೇರೆ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்புறம் சில வார்த்தைகள் அவங்க பேசுறது, கெட்ட வார்த்தைகளை பேசுறாங்க. அதை குறித்து அது ரொம்ப நார்மலா, அது வந்து பேசும்போது பேசுற பாஷையிலேயே அந்த கெட்ட வார்த்தை சேர்ந்து வருது அந்த சீரியல். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಅವರು ಮಾತನಾಡ್ತಕ್ಕಂಥದ್ದೆಲ್ಲ ಕೆಟ್ಟ ಭಾಷೆ, ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಮಾತನಾಡ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಭಾಷೆ ಕೆಟ್ಟ ಭಾಷೆಗಳಲ್ಲಾಗಿ ಅದು ಬರ್ತಾ ಇದೆ. சோ ஆவினாலே நிரப்பப்பட்ட மனுஷன் தான் இந்த டிராமா எழுதியிருப்பாரா, இந்த சீரியலை? ಆತ್ಮಿಕವಾಗಿ ತುಂಬಿರ್ತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿ ಒಂದು ಸೀರಿಯಲ್ ನ ಬರೆದಿರ್ತಾರಾ? கண்டிப்பா எழுதிருக்க மாட்டார். ಖಂಡಿತವಾಗಿ ಬರೆದಿರುವುದಿಲ್ಲ. அவன் வேற ಸ್ಪಿರಿಟ್ல இருக்கிறான். அவன் ಆತನು ಬೇರೆ ಒಂದು ಸ್ಪಿರಿಟ್ ನಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ. ಕಥೆ எழுதுனவன் வேற ಸ್ಪಿರಿಟ್ல இருக்கிறான். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಬೇರೆ ಆತ್ಮನಲ್ಲಿ ಆತನು ಇದ್ದಾನೆ. அவன் எழுதுறான், ಆತನು ಬರಿತಾನೆ, அந்த கதை எழுதிட்டு அதை நடிக்க வைக்கிறான். ಆ ಕಥೆನ ಬರೆದುಬಿಟ್ಟು ಅದನ್ನ ನಟನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ರೆಕಾರ್ಡ್ பண்றாங்க, ಅದನ್ನ ರೆಕಾರ್ಡ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதை வந்து ಇಂಟರ್ನೆಟ್ல போட்டு அனுப்புறாங்க. ಅದನ್ನ ಇಂಟರ್ನೆಟ್ ಮೂಲಕವಾಗಿ ಬಿತ್ತರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. உடனே அந்த ಎಪಿಸೋಡ್ அந்த ಆಪ್ ಡಿಲೀಟ್ பண்ணிட்டான். ತಕ್ಷಣವಾಗಿ ಒಂದು ಆಪ್ ಅನ್ನ ಒಂದು ಎಪಿಸೋಡ್ ಅನ್ನ ಡಿಲೀಟ್ ಮಾಡಿದೆ. பிசாசுக்கு என் மேல அதிகாரம் இல்ல, ಸೈತಾನನಿಗೆ ನನ್ನ ಮೇಲೆ ಅಧಿಕಾರವಿಲ್ಲ. நான் எவ்வளவு அளவுக்கு அவனுக்கு நான் கதவை திறக்கிறனோ அந்த அளவுக்கு அவன் கால் வைத்து உள்ள வர்றதுக்கு சாத்தியம். ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ನಾನು ಬಾಗಿಲನ್ನು ತೆರೀತೀನೋ ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಆತನ ಒಳಗಡೆ ಬರೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. சோ நம்ம கண்கள் என்னத்தை சாப்பிடுது, நம்ம காது என்னத்தை சாப்பிடுதுன்றது ரொம்ப கவனமா இருக்கணும். ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು, ನಮ್ಮ ಕಿವಿಗಳು ಯಾವುದನ್ನ ಊಟ ಮಾಡ್ತದೆ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಬಹಳ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. நம்ம சாப்பிடுறதுல கூட யாரும் வந்து கொஞ்சம் விஷம் இருக்கு பிரதர் 1% தான் பாய்சன், 99% சூப்பர் ஃபுட் அப்படினா யாரா சாப்பிடுவோமா? ಒಂದು ಭಾಗ ಮಾತ್ರ ಅಲ್ಲಿ ಪಾಯ್ಸನ್ ಇದೆ, 99% ಸೂಪರ್ ಆಗಿ ಚೆನ್ನಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ಯಾರಾದ್ರೂ ಊಟ ಮಾಡ್ತಾರಾ? சாப்பிடுறீங்களா? நான் வந்துட்டு மேகனா பிரியாணி வாங்கிட்டு வரேன், 1% ಪಾಯ್ಸನ್, 99% ಚಿಕನ್ ಬಿರಿಯಾನಿ, ಯಾರು ಸಾப்பிಡ ಮಾಟೋಣ. ಅಲ್ಲಿ ಮೇಘನಾ ಬಿರಿಯಾನಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತಾರೆ, ಅದರಲ್ಲಿ 99% ಒಂದು ಚೆನ್ನಾಗಿದೆ, ಒಂದು ಭಾಗದಷ್ಟು ವಿಷಯವಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಯಾರಾದ್ರೂ ಊಟ ಮಾಡ್ತಾರಾ? அதே போலதான் நம்ம கண்கள் மூலியமா சாப்பிடுறோம், காது மூலியமா சாப்பிடுறோம். ஏன்னா இன்புட், வாய் மாத்திரம் தான் இன்புட்னு நினைக்காதீங்க, கண்ணும் இன்புட் ஆயிட்டு இருக்குது, காதுல இருந்தும் உள்ள போயிட்டு இருக்குது, இன்புட் ஆயிட்டு இருக்கு. ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಕಿವಿಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಕೂಡ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳು ಆಂತರಿಕವಾಗಿ ಹೋಗ್ತಾ ಇದೆ. ಸೋ அதனால நம்ம
சாப்பிட்றது மாத்திரம் நம்ம கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது இல்ல, நம்ம பார்க்கிறது, நம்ம என்ன கேட்கிறோம், என்ன மாதிரி காரியங்களை கேட்கிறோம், அது நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா. ஏன்னா பிசாசுக்கு இடத்தை கொடுக்கிறதுக்கு ಚಾನ್ಸ್ ಉಂಟು. ಅಲ್ಲಿ ನಾವು ಕೇವಲ ತಿನ್ನುವಂಥದ್ದು ಮಾತ್ರವಲ್ಲ, ನಾವು ಏನನ್ನ ನೋಡ್ತೇವೆ, ಏನನ್ನ ಕೇಳಿಸ್ಕೊಳ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ಸೈತಾನಿಗೆ ಸ್ಥಳಾವಕಾಶ ಕೊಡುವಂಥದ್ದು. இப்போ அதே சீரியலை நான் தொடர்ந்து நான் பார்த்துக்கொண்டே இருக்கிறேன்னா, அதே மாதிரி லைஃப் ஸ்டைலை நான் பார்க்குறேன், நான் பார்க்க என்ன பண்றேன், நான் வந்து அதை அதுக்கு ஓகே சொல்றேன். அதான் அர்த்தம். நீங்க நினைக்கலாம் ஆனா பாக்குறதுல என்ன தப்புன்னு நீங்க நினைக்கலாம், பட் அதை நான் பார்க்க எபிசோட தாடி பார்க்க அதுக்கு நான் ஓகே சொல்றேன். அதனால தான் நான் அதை பார்த்துட்டு இருக்கேன். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಆ ಸೀರಿಯಲ್ ನೋಡ್ತಾ ಅದಕ್ಕೆ ನಾನು ಸರಿ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಹೇಳ್ತಾ ಹೋಗ್ತೇನೆ, ಅದೇ ಎಂಬುದಾಗಿ. சோ அப்புறம் நாளைக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான், இல்ல எங்க வீட்லயே இருக்கலாம், எங்க சர்ச்சில் யாராவது அப்படி இருக்கலாம், அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அதுவும் எனக்கு ஓகே அப்படின்னு தோணிரும். ನನ್ನ ಸ್ನೇಹಿತನಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ನನ್ನ ಸಭೆಯಲ್ಲಿ ಯಾರೇ ಒಬ್ರು ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡಿದ್ರು ಕೂಡ ಅದು ಸರಿ ಎಂಬುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಬರಲ್ಪಡ್ತದೆ. சோ எவ்வளவு ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும் பாருங்க, ಎಷ್ಟು ಜಾಗರೂಕತೆ ಉಳ್ಳವರಾಗಿರ್ಬೇಕು ನಾವು. ನೋಡ್ರಿ, பிசாசு வந்து இப்படி அப்படின்ட்டு அந்த பிசாசு வந்து அந்த பூதம் மாதிரி வருவான் அப்படின்னு தயவு செய்து அது மாத்திரம் நினைக்காதீங்க. ಸೈತನ ಒಂದು ಭೂತದ ರೀತಿಯಲ್ಲಿ ಹಾಗೆ ಹೀಗೆ ಎಂಬುದಾಗಿ ಬರ್ತನೆ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಬೇಡ್ರಿ. பிசாசு வந்து இயேசு கிறிஸ்துவை அறியாதவங்களுக்கு பிசாசு வந்து அவங்களுக்குள்ள சரீரத்துக்குள்ளே வந்து ಕಂಟ್ರೋಲ್ பண்ணுவான் அவங்கள. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಆತನ ಅರಿತಕ್ಕಂಥವ್ರು ಆತನ ಒಂದು ಶರೀರದಲ್ಲಿ ಬಂದು ಅವ್ರನ್ನ ಆತನ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ನೋಡ್ತಾನೆ. பட் ஆனா இயேசு கிறிஸ்துவை ஏற்றவர்களுக்கு, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಅಲ್ಲಿ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥವ್ರಿಗೆ அவங்ககிட்ட எப்படி பண்ணுவான், வஞ்சனை மூலமா தான் வருவான். ಆ ವಂಚನೆ ಮೂಲಕವಾಗಿ நம்ம ಬರ್ತಾನೆ. என்ன பார்க்கிறோம், நம்ம என்ன கேட்கிறோம், அதன் மூலமாய் நம்ம என்ன பழக்கம் வைக்கிறோம், அதன் மூலமாய் பிசாசு உள்ளவன். ಏನನ್ನ ನೋಡ್ತೇವೆ, ಯಾವುದರಲ್ಲಿ ನಾವು ಒಡನಾಟಗಳನ್ನು ಮಾಡಿಕೊಳ್ತೇವೆ ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ಸೈತಾನನು ಬರ್ತಾನೆ. சோ இங்க பாருங்க 21வது வசனத்துல பாருங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு. ಅಲ್ಲಿ 21ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ದೇವರು, ஆயுத தரித்த பலவான், அதுனா யாரு, பிசாசு, தன் அரண்மனையை காத்திருக்கும் போது அவனுடைய பொருள் பத்திரமா பாத்துக்கிறான் பிசாசு. இது ஏன் பொருள், இந்த பொண்ணு எனக்கு சொந்தம், இந்த பையன் எனக்கு சொந்தம், இவன் இருதயம் எனக்கு சொந்தம் அப்படின்னு பிசாசு இருக்கிறான். ಅಲ್ಲಿ ಸೈತಾನ ಏನಂತಂದ್ರೆ ಈ ಒಂದು ಹುಡುಗ ಅಥವಾ ಈ ಒಂದು ಹುಡುಗಿ ನನಗೆ ಸ್ವಂತ ಎಂಬುದಾಗಿ ಭದ್ರವಾಗಿದ್ದಾನೆ. ஆனா என்னாவது, ಆದ್ರೆ ಏನಾಗ್ತಾ ಇದೆ, 22வது வசனத்துல இயேசு கிறிஸ்து வராரு. 22ನೇ ವಚನದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. என்ன பண்றாரு, ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, பிசாசிலும் அதிக பலம் உள்ளவன் இயேசு கிறிஸ்து வந்து அவனை மேற்கொள்வானாகில் எல்லா ஆயுத வர்க்கத்தையும் தரித்து கொண்டு அவனை கொள்ளை பொருளை பங்கிடுவான், அவனை டிஃபீட் பண்ணிடுறான். ஆல்ரெடி ஒருத்தன் என்ன பண்றான், ஒரு இடத்துல வந்து ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு காரியத்தை வந்து பாதுகாத்துக்கிறான். பிசாசு சொல்றான், ஏய் இந்த பொண்ணு எனக்கு சொந்தம், இவ இருதயம் எனக்கு சொந்தம், இவன் அதை வந்து என்ன பண்றான், ஆண்டவர் என்ன பண்றாரு, அது வந்து அவன ஆயுதம் இல்லாம அவனை வந்து ಡಿಫೀಟ್ பண்றாரு ಆಂಡವರು. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಆತನ ಸೈತಾನ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಈ ವ್ಯಕ್ತಿ ಅಥವಾ ಈ ಒಂದು ಹುಡುಗಿ ನನಗೆ ಸ್ವಂತ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಆತನ ಮೇಲೆ ಯುದ್ಧವನ್ನು ಮಾಡಿ ಆತನನ್ನು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅಂದ್ರೆ ಸುಲಿಗೆ ಮಾಡಿ ಅವನ ರೀತಿಯಲ್ಲಿ ಆತನ ಕೈಗಳಲ್ಲಿ ಆಯುಧಗಳು ಇಲ್ದಿರ್ತಕ್ಕಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡಿದ ಆಗ್ತಾನೆ. இப்போதான் ரொம்ப கவனமா கேட்கணும், ತುಂಬಾ ಗಮನದಲ್ಲಿಟ್ಟುಕೊಳ್ಬೇಕು. ஆனா சில டைம் வந்து சில பேருக்கு வந்து அந்த ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவருடைய வசனம் படிக்கும்போது, மெசேஜ் கேட்கும்போது சில டைம் வந்து ஒரு ஃப்ரீடம், ஒரு டெலிவரன்ஸ் ஆகும். பிசாசு வந்து அவங்க அந்த பிசாசின் யோசனைகள் அவங்க மைண்ட்ல இருந்து அவங்க வாழ்க்கையில இருந்து வெளியே போறதை அவங்க பார்ப்பாங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಕೆಲವರು ವಾಕ್ಯಗಳನ್ನ ಕೇಳುವಾಗ ಸೈತಾನ ಕಾರ್ಯಗಳು ಅವರಿಂದ ಅವರ ಒಂದು ಮನಸ್ಸಿನಿಂದ ಹೊರಗಡೆ ಹೋಗ್ತಕ್ಕಂಥದನ್ನು ಕಾಣಬಹುದಾಗಿದೆ. அவங்களுக்கு ஆண்டவர் சொல்லி கண்ணு திறந்துருவாரு, ஐயோ இந்த லைஃப் ஸ்டைல் சரியான லைஃப் ஸ்டைல் இல்ல, நான் இப்படி இவங்ககிட்ட பழகுறது, இவங்ககிட்ட பேசுறது, இப்படி பண்றது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் அப்படின்னு ஆண்டவர் உணர்த்துவாரு. அவங்களுக்கு அது வரைக்கும் அது கரெக்டா தெரிஞ்சிருக்கும், டக்குன்னு இப்ப ஆண்டவர் வந்து உணர்த்துறாரு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಆ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವರು ತೋರಿಸಿಕೊಡ್ತಾನೆ, ಅವರೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡ್ತಕ್ಕಂಥದ್ದು ಅಥವಾ ಒಡನಾಟ ಇಟ್ಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ತಪ್ಪಾದಂತ ಕಾರ್ಯ ಎಂಬುದಾಗಿ ತಕ್ಷಣವಾಗಿ ಅದು ದೇವರು ಅವರಿಗೆ ತೋರಿಸಿಕೊಡ್ತಾರೆ. அப்ப என்ன பண்றான், பிசாசு போயிடுறான் வெளியே, ಸೈತಾನ ಹೊರಟು ಹೋಗ್ತಾನೆ ಹೊರಗಡೆ. இங்க என்ன 22வது வசனத்துல சொல்லுது, அவன் வெளியே போயிடுறான். ಸೈತಾನ 22ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಸೈತಾನ ಹೊರಗಡೆ ಹೋಗ್ಬಿಡ್ತಾನೆ. அப்ப என்ன பண்றான் பாருங்க, அந்த 24வது வசனத்துல பாருங்க, கவனிங்க, அந்த பிசாசு வெளியே போற பிசாசு என்ன பண்ணுது பாருங்க. ಅಲ್ಲಿ ಹೊರಗಡೆ ಹೋಗ್ತಕ್ಕಂಥ ಸೈತಾನ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಅಲ್ಲಿ ಗಮನಿಸಿಕೊಳ್ರಿ. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்ப போவேன், என் வீட்டுக்கு திரும்ப போறேன் அப்படின்னு பிசாசு சொல்லுதுங்க. ಅಲ್ಲಿ ಸೈತಾನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ನಾನು ಬಿಟ್ಟು ಬಂದ ನನ್ನ ಮನೆಗೆ ಹಿಂತಿರುಗಿ ಹೋಗುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ, திருப்பி நான் வந்துடுறேன் அவனுக்குள்ள அப்படின்னு சொல்லுது. ಅಲ್ಲಿ ಪುನಃ ಹಿಂತಿರುಗಿ ಬರ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಆತನ ಬಳಿಗೆ. சில டைம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ಕೆಲವು ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಬಹಳ ಜಾಗರೂಕತೆ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணுவோம், பிசாசுல இருந்து ஆண்டவரே விடுதலை கொடுங்க அப்படின்னு. அன்பிலிவர்ஸ்க்கு பிசாசு அவங்க சரீரத்திலே ஏவி இருப்பான், விசுவாசிகளுக்கு சில டைம் என்ன ஆகும், பிசாசு வஞ்சித்து இருப்பான், அவங்களுக்கும் நம்ம ஜெபம் பண்றோம், அவங்களுக்கும் டெலிவரன்ஸ் ஆகும். ಅನೇಕ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ, ಅವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ಆತನ ಶರೀರದಲ್ಲಿ ಅವರು ಆವಿತುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟವನಾಗಿರ್ತಾನೆ, ಆದ್ರೆ
ವಿಶ್ವಾಸಿಗಳಲ್ಲಿ ನೋಡುವುದಾದ್ರೆ ಅವರು ವಂಚಿಸುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾನೆ. ಅವರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ. பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டாருப்பா, பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டாரு, எனக்கு இனிமே விடுதலை, டெலிவரன்ஸ் ஆயிருச்சு அப்படின்னு இருக்காதீங்க. ಸೇವಕರು ನನಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ, ನನಗೆ ಬಿಡುಗಡೆ ಆಯ್ತು ಎಂಬುದಾಗಿ ಇರಬೇಡ್ರಿ. ஏன்னா பிசாசு திருப்பಿ வருவாங்க. ಪುನಃ ಸೈತಾನನು ಬರ್ತಾನೆ. அங்க தண்ணி இல்லாத இடத்தை தேடுறான், தண்ணி இல்லாத இடத்தை தேடி போறான். ಅಲ್ಲಿ ವಿಶ್ರಾಂತಿ ನೀರಿಲ್ದಿರ್ತಕ್ಕಂಥ ಸ್ಥಳವನ್ನು ಹುಡುಕ್ತಾ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. அப்ப என்ன பண்றான் அவன்? ಆಗ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಆತನು? சோ அந்த இடத்துல திருப்பி வர பார்க்கும்போது ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಪುನಃ ಹಿಂತಿರುಗಿ ಬರುವುದಕ್ಕೆ ನೋಡುವಾಗ 25வது வசனம் 26வது வசனம் படிங்க. 25 26ನೇ ವಚನವನ್ನು ಗಮನಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ. அதில் வரும்போது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும் என்றார். சோ இதுல நம்ம என்ன கத்துக்கிறோம்? ಇದರ ಮೂಲಕವಾಗಿ ಏನನ್ನು ಕಲ್ತ್ಕೊಳ್ತೀವಿ? நம்ம வாழ்க்கையிலே நம்ம என்னைக்கு கர்த்தர்ட்ட நம்ம வருமோ, ಯಾವಾಗ ನಾವು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬರ್ತೇವೆ, நம்ம இதயத்துல யாரா ஒருத்தர் தான் இருக்க முடியும். ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ಒಬ್ಬರು ಇರೋದಕ್ಕಾಗ್ತದೆ. ஒண்ணு நம்ம வந்து அசுத்தாவினாலே நம்ம வந்து நடத்தப்படலாம், ಒಂದು ಅಶುದ್ಧಾತ್ಮನ ಮೂಲಕವಾಗಿ ನಡೆಸುವಂತದ್ದು, இல்லாட்டி பரிசுத்தாவியானவர் நடத்தப்படலாம். ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಮೂಲಕವಾಗಿ ನಡೆಸ್ತಕ್ಕಂಥದ್ದು. ரெண்டு இடத்துல பெட்ரூம் கிச்சன் ஏசப்பாக்கு சொந்தம், ಬೆಡ್ರೂಮ್ இன்னொரு பெட்ரூம் பிசாசுக்கு சொந்தம். அப்படி இருக்க மாட்டார் ஆண்டவர், வர மாட்டார். ಬೆಡ್ರೂಮ್ ಕಿಚನ್ ದೇವರಿಗೆ ಸ್ವಂತ, ಇನ್ನು 2 ರೂಮ್ಗಳು ಇತರರಿಗೆ ಸ್ವಂತ ಎಂಬುದಾಗಿರುವುದಿಲ್ಲ. ಆ ರೀತಿ பகலெல்லாம் ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம், நைட் மாத்திரம் வேறவங்களுக்கு. ಅಲ್ಲಿ ಹಗಲೆಲ್ಲ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ, ರಾತ್ರಿ ವೇಳೆಯಲ್ಲಿ ಬೇರೆಯವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಎಂಬುದಾಗಿ. அப்படி ஏசப்பா வாடகைக்கெல்லாம் வர மாட்டார். ಆ ರೀತಿಯಾಗಿ ಬಾಡಿಗೆಗೆಲ್ಲ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬರುವುದಿಲ್ಲ. வந்தா ஃபுல்லா வந்து டேக் ஓவர் பண்ணி நம்ம வாழ்க்கையை அவர் வந்து அருமையாய் மாத்தி கொடுப்பார். ಬಂದ್ರೆ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಬಂದು ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನೇ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಬದಲಾಯಿಸ್ತಾರೆ. சோ ஆண்டவருடைய ஆவினாலே நிரப்பப்படணும். அதான் ದೇವರ ಆತ್ಮನಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಡಬೇಕು. நம்ம வாழ்க்கை நம்ம வந்து அந்த மாதிரி காரியங்கள் நம்மளுக்கு வருதுன்னா உடனே என்னை வந்து சோதிக்கிற காரியங்கள், என்னை வந்து பாவத்துக்குள்ள விழுற காரியங்கள் என் வாழ்க்கையில வருது. ஜனங்கள் மூலியமா வரும், டிவி ப்ரோக்ராம் மூலியமா வரும், போன் மூலியமா வரும், இல்லாட்டி குடும்பம் மூலியமா வரும். நம்ம வந்து எப்பவுமே எச்சரிக்கை உள்ளவர்களா இருக்கணும். ಶೋಧನೆಗೆ ಬೀಳಿಸುವಂತ ಕಾರ್ಯಗಳು ಕುಟುಂಬದಿಂದ ಆಗಿರ್ಬೋದು, ಅಥವಾ ಒಂದು ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಟಿವಿ ಪ್ರೋಗ್ರಾಮ್ಗಳಿಂದ ಆಗಿರ್ಬೋದು, ಅಥವಾ ಕಾರ್ಯಗಳಿಂದ ಬರಬಹುದಾಗ ನಾವು ಬಹಳ ಜಾಗರೂಕತೆ ಉಳ್ಳವರಾಗಿ ಇರಲ್ಪಡಬೇಕಾಗ್ತದೆ. கண்டிப்பாய் நம்ம வந்துட்டு இந்த பிசாசு வந்து வரும்போது கொல்லவும் அழிக்கவும் நாசம் பண்றதா வந்திருக்கான். ಆತ ನೋಡ್ತೇವೆ ಕದ್ದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ ಕೊಳ್ಳುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ ಆತನು ನಾಶ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಬರಲ್ಪಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. சோ அவன் வந்து கண்டிப்பாய் நம்ம சமாதானத்தை நாசம் பண்ணுவான், நம்ம குடும்பத்தை அழிக்க பார்ப்பான், நம்ம ஃபியூச்சரை வந்துட்டு ಅಳಿಕ ಪಾಪ. ನಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನ, ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ, ನಮ್ಮ ಸಮಾಧಾನವನ್ನ ಖಂಡಿತವಾಗಿ ಆತನು ಅಳಿಸಿ ಹಾಕುವುದಕ್ಕಾಗಿ ಬರ್ತಾನೆ. ஏன்னா சேட்டன் இஸ் தி மாஸ்டர் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன். அழிவுக்கு அவன் வந்து எஜமான் பிசாசு. ಅಲ್ಲಿ ಸೈತಾನನು ಅಲ್ಲಿ ನಾಶನಕ್ಕೆ ಆತನು ರಾಜನಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. ನಮ್ಮ தேவன் வந்து சிருஷ்டிப்புக்கு எஜமானா இருக்கிறார். ನಮ್ಮ ದೇವರು ಸೃಷ್ಟಿಗೆ ರಾಜನಾಗಿದ್ದಾನೆ. ஒரு சைடு ஆண்டவர் கிரியேட் பண்ணனும், ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. இன்னொரு சைடு பிசாசு வந்து நாசம் பண்ணனும் அப்படின்னு தான் நினைக்கிறான். ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ದೇವರು ಒಳ್ಳೆಯ ಜೀವಿತವನ್ನು ಉಂಟು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಲೋಚಿಸುವಾಗ ಸೈತಾನ ಇನ್ನೊಂದು ಭಾಗದಲ್ಲಿ ನಾಶ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಸೋ ಅದனால பிசாசுனால டெலிவரன்ஸ் மாத்திரம் முக்கியமல்ல. ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಸೈತಾನನಿಂದ ಅಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಮಾತ್ರವಲ್ಲ, டெலிவரன்ஸ்ல நம்ம நடக்கணும். அப்படியே ஆவினாலே நிரப்பப்பட்டாதான் பிசாசு திருப்பி வருவான். வந்து பாப்போம், ஐயோ இந்த வீட்டுக்குள்ள வெளிச்சம் இருக்குப்பா, இவன் வந்து கர்த்தருடைய பிள்ளைப்பா, ஆவினால் நிரப்பப்பட்டிருக்கான், இவன் கிட்ட வர முடியாது அப்படின்னு பிசாசು ಓಡಿರುவான். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ನಾವು ಇರುವಾಗ ಸೈತಾನ ಪುನಃ ಹಿಂತಿರುಗಿ ಬರುವಾಗ ಇದು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಕುಟುಂಬ ಮಗನಾಗಿ ಮಗಳಾಗಿದ್ದಾಳೆ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಬರುವುದಿಲ್ಲ. சோ எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நம்ம பரிசுத்தாவியானவருக்காக ஜெபிப்பது இப்ப தெரிஞ்சிச்சுல உங்களுக்கு. ಎಷ್ಟು ಮುಖ್ಯತ್ವ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತದ್ದು ಎಂಬುದಾಗಿ ಇವಾಗ நம்ம ரொம்ப முக்கியம். அது வந்து நம்ம ஜெபிப்பது டெய்லி உங்க ஜெபத்துல ஒரு பிரேயர் பாயிண்ட் நீங்க ஆட் பண்ணிக்கங்க. அப்பா என்ன உம்முடைய ஆவினாலே, அன்பின் ஆவி, அடக்கத்தின் ஆவி, பொறுமையின் ஆவி, சாந்தத்தின் ஆவி, ದಯವಿನ ಆವಿ ನಾಳೆ என்ன ನೆರಪುಂಗ அப்படின்னு நம்ம ஆண்டவர்ட்ட கேட்போம். ದೇವರ ಬಳಿಲಿ ನಾವು ಸಮಾಧಾನದ ಆತ್ಮವನ್ನ, ಶಾಂತಿ ಆತ್ಮನನ್ನ ನನ್ನಲ್ಲಿ ಪ್ರತಿ ದಿವಸವೂ ತುಂಬಿಸ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಕೇಳುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. ಸರಿಯಾ?